அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யூஜி 2024க்கு நிறைய பேர்கிட்ட இருந்து சந்தேகம் என்னென்னா, நான் எப்படி கோர்ஸு செலக்ட் பண்ணுறது, எப்படி எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி, அங்கே என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமே க்ளோஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் ஒரு ஃபைனல் கிளியரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். சரி, இது அஃபீஷியல் வெப்சைட்டு. இது தயவுசெய்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த exams.nta.ac.in/QTUG இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு QT அப்ளிகேஷனுக்கு. ஓகேங்களா? இதில் இந்த மெனு பாருங்களேன், லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் என்னென்னலாம் இருக்குது. ஹோம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அதை பார்க்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டவுன்லோடு என்னன்றதை பாருங்கள். நம்ம பேச வேண்டிய விஷயம் யூனிவர்சிட்டிஸு, அதோட சிலபஸ் என்ன, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் நான் கொடுக்க வரது யூனிவர்சிட்டிஸை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு தெரியலை. சரி, எந்த யூனிவர்சிட்டி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு கிளிக் யூனிவர்சிட்டிஸ். அந்த யூனிவர்சிட்டிஸை கிளிக் பண்ணி இந்த வருஷம்னு கிடையாது, எந்த வருஷமாக இருந்தாலும் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இருந்தாலும் அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டை நம்ம எப்போதும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ், இதுதான் முக்கியம். நீங்கள் இல்லை, இந்த ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் உங்கள் யூனிவர்சிட்டி பேர் தெரிஞ்சதுன்னா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம், சர்ச் ஃபார் யூனிவர்சிட்டி. சப்போஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபுல் வியூ மோடில் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக கீழே போய் பாருங்களேன், நிறையா இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி தான் லைனாக நீங்கள் பார்க்கணும். அதே போல் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட் யூனிவர்சிட்டினா சில ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இதில் கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த QT எழுதுனீங்கன்னா. அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி அதுவும் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அதுவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த கேட்டகரி வைஸும் நீங்கள் பார்க்கணும். இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணுன்னா, நான் இப்போ காந்திகிராமில் படிக்கணும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லை பிஏ எக்கனாமிக்ஸு இல்லை கம்ப்யூட்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கீழே இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காந்திகிராம் ஜஸ்ட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. அதில் வந்து கீழே இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்க ஐகார், அது வேறு கேட்டிருந்தாங்க. சார் ஐகார் வந்து லிஸ்ட்லேயே வரலை அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு அப்படின்னு. பாருங்கள், ஐகார் தேர்டுலேயே இருக்குது. ஓகேவா? இது போல் தான் இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் பார்க்கணும். ஸோ அது காந்திகிராம் இதில் வரலை. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே லிஸ்ட்டு மேலே போயிட்டே இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டு தான் இது. டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இதில் கம்ப்ளீட் லிஸ்ட்டு. நீங்கள் முதல்ல கோர்ஸு செலக்ட் பண்ணிக்கணும், என்ன கோர்ஸு. இல்லை யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி இதில் செலக்ட் பண்ணுங்கள். அங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன கட் ஆஃப் வராது, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எழுதணும் இந்த எக்ஸாமுக்கு, QTயில் எக்ஸாம் எழுதுனா அந்த கோர்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு தான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட்டு, டீம்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் அந்த காந்திகிராமம் மட்டும் நான் தேடுறேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் DTBUன்னு இருக்கு இல்லையா, அது. சரி, எக்ஸாம்பிளுக்கு இதை விடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் படிக்கணும். சப்போஸ் ஐகார், இதில் பார்த்தீங்கன்னா ஐகாரும் இருக்கும். ஐகாரை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த யூனிவர்சிட்டி டைரெக்டாக. ஸோ நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு லிஸ்ட்டில் வரும் இல்லையா, டாப்பு, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எனக்கு, மேபி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? திரிபுரா யூனிவர்சிட்டி இது லைனாக வந்துட்டுருக்கு இல்லையா. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போய் வெப்சைட்டில் உள்ளே ரெஃபர் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஸோ நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடை பார்க்கலான் இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்ன தான் இருக்குது சார் அங்கே சொல்லி. இந்த பாருங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இந்த விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கோர்ஸு, சப்ஜெக்ட்ஸு, மற்ற டீட்டெயில் எல்லாமே இதை ரெஃபர் பண்ணணும்.
ஸோ அந்த யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் அது இம்பார்ட்டன்ட் நோட் இருக்குது, அதை ஃபுல்லாக படிங்க. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கீழே பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இங்கே தான் பார்க்கணும். என்ன டிகிரி, ப்ரோக்ராம் பேர் என்ன, பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸு, டொமைன் ஜெனரல் சொல்லுங்கள். ஜெனரல் டெஸ்ட்டை நீங்கள் அந்த கியூட் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து ஜெனரல் டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமுக்கு. அங்கே எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸுக்கு, இதே படிச்சுக்கோங்க. இதே போல் தான் இது நிறைய பேர் இதில் கேட்டிருக்கிறது வந்து, சார் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா அண்டு ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்கிறீங்க. இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ இதை மட்டும்தான் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது பாருங்கள். இந்த இன்டகிரேட்டட் எம்எஸ்சின்னு கோர்ஸ் இருக்குது. அடுத்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இது எலிஜிபிலிட்டி பாருங்கள். இது போல் தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அந்தந்த யூனிவர்சிட்டி அந்த ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாருங்கள், இந்த இன்டகிரேட்டட் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ். இன்டகிரேட்டட் எம்ஏனா 5 வருஷம், அதாவது பிஏ எக்கனாமிக்ஸ் 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம், கம்பைண்டாக 5 வருஷம் கண்டினியூஸாக படிக்கிறது. இதுக்கு ஜஸ்ட் ஜெனரல் டெஸ்ட் எழுதுனா போதும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தகுதி, +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி வித் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 3ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் போதும். +2ல் மேத்தமெட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருந்தாவே போதும் இதுக்கு எலிஜிபிலிட்டி. இது போல் தான் நீங்கள் மற்ற கோர்ஸுக்கும் பார்க்கணும். மற்ற யூனிவர்சிட்டிலையும் இந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணணும். இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டியை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. அண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா அதுவும் இருக்குது. ஆந்திரா, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன கோர்ஸு எங்கே படிக்கணும், அந்த படிக்கிற இடத்துல உங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கா, உங்கள் சப்ஜெக்ட் வைஸு அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டெசிஷன் எடுக்காமல், ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுதே நீங்கள் காலேஜ் கோர்ஸு ப்ளஸ் எந்த காலேஜில் படிக்கணும், எந்த காலேஜ் இல்லை எந்த யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடணும். இது நான் தமிழில் சொல்கிறதுனால தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல், ஸ்டேட்டு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். இது ஒரு முக்கியமான தகவலாக நிறைய பேருக்கு குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொதுவான விளக்கம் சொல்லல தான் சொல்லியிருக்கேன். இதை தவிர நம்ம சேனலில் அந்த பிஜி அட்மிஷனை பற்றியும் போயிட்டுருக்குது. ஓவரால் ஹையர் எஜுகேஷன் அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களை டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கேடிவி ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேயே நீங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் நானும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் கொஸ்டின்ஸுக்கெலாம். ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா இந்த இன்னொரு பார்த்தோம்னா அடுத்த ஒரு 2-3 நாள் இருக்குதுன்னு சொல்கிறோம். நான் இந்த சொல்கிற விஷயம் இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த கியூட் எழுதும் பொழுது சிமிலர் ப்ராசஸ் தான், சேம் தான். ஓகேங்களா. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.